எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன். டைரக்டர் அட்லி உண்மையாகவே நல்ல மனுஷங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தான் ஆரம்ப காலத்தை மறக்காமல் இருக்காரு பாருங்க. அதுதாங்க அவரோட மிகப்பெரிய சக்ஸஸுக்கு மிக முக்கியமான காரணமே. ஆடியோ லான்ச்சில் தளபதி பாய்ஸ் 3 பேருமே பேசினாங்க. ஆனால் அட்லி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ரோமோவெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதிக்கு அட்லி பண்ணின சம்பவம் அப்படி. அதே மாதிரி தளபதியை அட்லி ரொம்ப ரொம்ப மதிக்கிறாருங்க. அது அவரோட பேச்சிலேயே நல்லாவே தெரியுது. என் அண்ணன் என் தளபதினு பேச ஆரம்பிச்சாருங்க அட்லி. அவரோட பேச்சை கேட்டு தளபதியே ஒரு செகண்ட் கண் கலங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அட்லி தன்னோட வாழ்க்கையில் தளபதி எவ்வளோ முக்கியமானவர் அப்படிங்கிறத அவர் எல்லா மேடையிலுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த மேடையிலையும் அது அழகாவே ஷேர் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு குட்டி கதை சொன்னாப்புல, அந்த குட்டி கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இதுதான் விஜய் அவர்களோட ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்றாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அட்லி கிட்ட கேட்கும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணாருங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. அட்லி அவர்களும் ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அட்லி அவர்கள் வரும்போது தளபதியும் எந்திரிச்சு வந்து அட்லி அவரோட ஹக் பண்ணி ஒரு மாதிரி நடந்துச்சுங்க. பார்க்கறக்கே ஒரு மாதிரி எமோஷனலாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் லைவ்ல பார்க்க முடியலையே அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எனக்கே ட்விட்டரில் நிறைய அப்டேட்லாம் பார்க்குறேங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அட்லி எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கார் இல்லையா, அதுவே அவரை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகுங்க. அட்லி அவர்கள் விஜய்க்கு செஞ்ச சம்பவங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் எது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.